13வது ஸ்லோகம். பிராஜீன பர்ஹிஷஹ புத்ராஹ சதத்ருத்யாம் தச அபவன். துல்ய நாம விரதாஹ சர்வே தர்ம ஸ்நாதாஹ பிரஜேதசஹ. பிராஜீன பர்ஹிஷ புத்ரா சதத்ருத்யாம் தசாபவன். துல்ய நாம விரதா சர்வே தர்ம ஸ்நாதா பிரஜேதசா. சதத்ருத்யாம் சதத்ருதீல பிராஜீன பர்ஹிஷஹ பிராஜீன பர்ஹிஷோடு புத்ராஹ പുത്രர்களായിട്ട് ദശ 10 പേര് അഭവൻ ഉണ്ടാന. സർവേ 10 പുത്രர்களுം തുല്യനാമ ഒരേ പേരില് ഏകനാമത്തോട് കൂടിനവാളായിട്ട് ഇരുന്ന എല്ലാവർക്കും ഒരേ പേര്. 10 பேருக்கும் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரே பேரு. அப்படி இல்லைன்னா 10 பேருக்கும் ராமா அப்படிங்கிற ஒரே பேரு. அதே மாதிரி 10 பேருக்கும் பிரஜேதசுகள் அப்படிங்கிற ஒரே பேரு. அப்படி ஒரே பேரோடு கூடிட்டு அவ இருந்தா அவ തമ്മിൽ எந்த ஒரு വ്യത്യാസവും இல்லை, പേരില് കൂടെ വ്യത്യാസമില്ലേ. വ്രതാഹ വ്രത അനുഷ്ഠാനങ്ങളിലെയും ധർമ്മസ്നാദാഹ ധർമ്മബോധത്തിലെയും മൂழ்கினவരാക്കും അവ 10 പേരും. ஸ்நாதாக அப்படின்னா ஸ்நானம் பண்றது, முழுகிறது, முங்கி குளிக்கிறது. വ്രതാഹ ധർമ്മ സ്നാദാഹ വ്രത അനുഷ്ഠാനങ്ങളിലെയും ധർമ്മബോധത്തിലെയും മുഴുകടിച്ചവാളാക്കും അവ. பிரஜேதசஹ ரொம்ப நல்ல புத்தியோடு கூடிட்டு நன்னா புத்தி பிரகாசிச்சுண்டு இருக்கிறவாளாக்கும் இந்த 10 புத்திரர்களும். சேதசு அப்படின்னா புத்தி, பிரச்சேதசு அப்படின்னா நன்னா புத்தி பிரகாசிக்கிறவா, சத்குணம் கூடி நிற்கிற, அந்த கரண சுத்தி இருக்கிறவா, இந்திரிய மனோநியந்திரணங்கள் இருக்கிறவா, பகவத் தத்துவம் தெரிஞ்ச சிரேஷ்டர்களான பிராஜீன பர்ஹிஸோடு 10 புத்திரர்களாக்கும் இந்த பிரஜேதசுகள். அந்த கரண சுத்தி இருக்கிறதாலேயே அவளுக்கு ஆத்ம தர்சனம் கிடைச்சிடுத்து. ஆத்ம தர்சனம் கிடைச்ச அதிர்ஷ்டசாலிகளாக்கும் அவா. 14வது ஸ்லோகம். பித்ரா ஆதிஷ்டாஹ பிரஜாசர்கே தபசே அர்ணவம் ஆவிஷன். ദശവർഷ സഹസ്രാണി തപസാ അർച്ചൻ തപസ്പതിം. പിത്രാദിഷ്ടാ പ്രജാസർഗേ തപസേർനവമാവിശൻ. ദശവർഷ സഹസ്രാണി തപസാർച്ചം തപസ്പതിം. പ്രജാസർഗേ ഗൃഹസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ച് നല്ല പ്രജകളെ സൃഷ്ടിக்கிறதுக்காയിട്ട് പിത്രാ ആദിഷ്ടാഹ അപ്പാവാന് പ്രാചീന ബർഹിസോട് ഉപദേശത്താല് തപസേ 10 പുത്രர்களுം തപസ് ചെയ്യறதுக்காയിട്ട് പ്രജേതസ്സുകളാன 10 പുത്രர்களுം തപസ് பண்றதுக்காയിട്ട് அர்ணவம் ஆதிசன் சமுத்திரம் இருக்கிற இடத்துக்கு பிரவேசனம் பண்ணினா. அந்தகரண சுத்தி வந்தவாளாக்குமவா, ஆத்மஸ்வரூப தர்சனம் கிடைச்சவாளாக்குமவா இருந்தா கூட பிரஜா சிருஷ்டி அப்படிங்கிறது இந்த
பிரகிருதிக்கு செய்ய வேண்டிய தர்மமாக்கும் அப்படின்னு புரிஞ்சுண்டு அப்பாவோட பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாம அவளோட சொதர்மம் அனுஷ்டிக்கிறதுக்கு ரெடியானா. பிரஜா சிருஷ்டி நடத்துறது அவளோட சொதர்மமாக்கும், அது செய்யறதுக்கு வேண்டிட்டு அவ ரெடியானா. அதுக்காக தபசு செய்யறதுக்கு ஆயிட்டு ஆர்ணவம் ஆவிஷன் சமுத்திர மத்தியத்துக்கு போகணும் அவளுக்கு. அதனால சமுத்திர தீரத்துக்கு பிரவேசனம் பண்ணினா. வருஷ சகசிராணி 1000 வருஷமாக்கும் வருஷ சகசிராணி. இங்க தசவர்ஷ சகசிராணின்னு சொல்லப்பட்டது. அப்ப 1000 × 10 10,000 வருஷங்கள் தபசு செஞ்சுண்டு சமுத்திர மத்தியத்துல அந்த தண்ணிக்குள்ள உட்காந்து தபசு செஞ்சுண்டு அர்ச்சன் பகவானை அர்ச்சிச்சா. தபஸ்பதியும் யஜ்ஞவராக மூர்த்தியான அந்த பகவானை மானச பூஜை செஞ்சா. அர்ச்சிக்கிறது அப்படின்னா மனசால பகவானுக்கு பலவிதமான திருநாமங்களை சொல்லிண்டு பூஜிச்சா. தபசு செஞ்சானா அதனோட பலன் கொடுக்கிற விஷ்ணு பகவானை ஆக்கும் அவ தியானிச்சுண்டு தபசு பண்ணினா அப்படின்னு மைத்ரேயர் சொல்றார். அதுக்கப்புறமா அதை டீட்டெயில் ஆயிட்டு அவரு சொல்லி கொடுப்பார். 15வது ஸ்லோகம். யது உக்தம் பதி திருஷ்டேன கிரிஷேன பிரசீததா தது த்யாயந்தஹ ஜபந்தஹ ச பூஜயந்தஹ ச சம்யதாஹ. யதோக்தம் பதி திருஷ்டேன கிரிஷேன பிரசீததா தத்யாயந்தோ ஜபந்தஸ்ச பூஜயந்தஸ்ச சம்யதாஹ. சமுத்திர தீரத்துக்கு தபசு செய்யறதுக்கு யாத்திரையான பிரஜேதசுகள் அப்படி அவ போற வழியில அவளுக்கு பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரன் பிரத்யட்சப்பட்டு உபதேசம் பண்ணினார். அப்படி பரமேஸ்வரன் உபதேசிச்ச விஷயத்தை தியானிச்சு ஜபிச்சு அவ விஷ்ணு பகவானை திருப்திப்படுத்தினான். பதி சமுத்திரம் இருக்கிற அந்த இடத்துக்கு போற வழியில திருஷ்டேனா பார்த்த பிரசீததா ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷத்தோடு கூடின கிரிசேனா பரமேஸ்வரனால எது என்னவாக்குமோ உக்தம் அவாகிட்ட ஸ்ரீ பரமேஸ்வரன் உபதேசிச்சது தது மகேஸ்வரனால உபதேசிக்கப்பட்ட அந்த மந்திரங்களை தியாயந்தஹா தியானிச்சுண்டு ஜபந்தஹாச்ச ஸ்தோத்திரங்கள் ஜபிச்சுண்டும் பூஜயந்தஹாச்ச மானச பூஜை செய்யறவாளாயிட்டும் சம்யதாக இந்திரிய கண்ட்ரோல் வந்து சேர்ந்தவாளாயிட்டு தபஸ்பதியும் பகவான் விஷ்ணுவை அவ அர்ச்சிச்சா. பதினாறாவது ஸ்லோகம்.
16, 17, 18 இந்த 3 ஸ்லோகங்கள் விதுரர் மைத்ரேயர்கிட்ட டவுட் கேட்கறதாக்கும். மைத்ரேயர் கதை சொல்லிண்டே இருக்கிறத விதுரருக்கு நடுவுல சந்தேகங்கள் உண்டாகும். அதை அவர் அப்பப்ப கேட்டு நிவர்த்தி பண்ணிப்பார். அதனால விதுர உவாச்சா, விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேட்டார். 16வது ஸ்லோகம். பிரஜேதசாம் கிரித்ரேண யதா ஆசீத் பதி சங்கமஹ யத் உத ஆஹ ஹரஹ பிரீதஹ தத் நஹ பிரம்மன் வத அர்த்தவத். பிரஜேதசாம் கிரித்ரேண யதாசீத் பதி சங்கமா யதுதாஹர பிரீதஸ்தன்னோ பிரம்மன் வதாத்தவத். விதுரர் மைத்ரேயர்கிட்ட கேட்டார், பிரஜேதசுகள் எப்படியாக்கும்? சமுத்திர தீரத்துக்கு போயின்னு இருக்கிற வழியில வச்சு ஸ்ரீ பரமேஸ்வரனை பார்த்தா பகவான் மகேஸ்வரன் அவளுக்கு என்னெல்லாமாக்கும் உபதேசங்களை கொடுத்தார். பிரஜேதசாம் பிரஜேதசுகளுக்கு கிரித்ரேனா பரமசிவன் கிட்ட யதா எப்படியாக்கும் பதி அந்த சமுத்திர தீரத்துக்கு போற அந்த வழியில வச்சு சங்கமஹா கூடி சேரறதுக்கு ஆசீது அப்படி சங்கமம் உண்டாகிறதுக்கான சாகச்சரியம் உண்டானது. கைலாசநாதன பிரஜேதசுகள் எப்படியாக்கும் அந்த சமுத்திர தீரத்துக்கு போற வழியில கண்டுமுட்டினா எது உதா ഏതൊരു വിഷയമാക്കും ഹരഹ ഭഗവാൻ ശ്രീ പരമേശ്വരൻ പ്രീതഹ പ്രിയത്തോടു കൂടിയിട്ട് പ്രജേതസ്സുകൾക്ക് അഹാ ഉപദേശിച്ചത് തത് அந்த உபதேசம் என்னவாக்கும் அப்படின்னு நஹா எங்களுக்கு பிரம்மன் சர்வஞானியான மைத்ரேயா உங்களுக்கு தெரியாததாயிட்டு ஒன்றும் இல்லை, அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால சர்வஞானியான மைத்ரேயா வதா சொல்லி கொடுங்கோ. காரணம் என்ன அப்படின்னாக்கா அர்த்தவது அந்த உபதேசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிருக்கும், மீனிங்ஃபுல் ஆயிருக்கும், ட்ரூத்ஃபுல் ஆயிருக்கும். பகவான் பரமசிவனோடு வாக்குகள் ஒருபோதும் பாழ்வாக்கு கிடையாது. இந்த உலகத்துக்கே அந்த வாக்குகள் பிரயோஜனப்படும். அதனால எங்களுக்கு வதா சொல்லி தருங்கோ. பதினேழாவது ஸ்லோகம். சங்கமஹா கலு விப்ரர்ஷே சிவேன இஹ சரீரிணாம் துர்லபஹா முனயஹா தத்யுஹு அசங்காத் யம் அபீப்சிதம். சங்கமகலு விப்ரர்ஷே சிவேனேஹ சரீரிணாம் துர்லபோ முனயோ தத்யூரசங்காத்யமபீப்சிதம். இந்த பிரகிருதியுமாய் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாத நிசங்கனான பரமசிவனை எப்படியாக்கும் சரீரம் இருக்கிற இந்த பிரகிருதியில இருக்கிறவாளுக்கு தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். முனிகளுக்கு கூடியும் கடின தபஸ் அனுஷ்டிச்சு
தியானம் செஞ்சு அவளோடு ஞான திருஷ்டியாலியாக்குமே பகவானை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கிறது. அப்படி இருக்கிறத இந்த பிரஜேதஸ்களுக்கு எப்படியாக்கும் காணறதுக்கு சாதிச்சது? விப்ரர்ஷே பிராமண சிரேஷ்டா மைத்ரேய முனே ஷரீரினா சரீரம் எடுத்து இந்த பூமியில பல பல துரிதங்கள் அனுபவிக்கிற தேகிகளுக்கு, சரீரம் இருக்கிறவாளுக்கு, இஹா இங்க சிவேனா சங்கமஹா பரமசிவனை பார்க்கறது அப்படிங்கிறது துர்லபஹாகலு துஷ்கரமாக்குமே. அது ஈஸி கிடையாதே. யம் அபீப்சிதம் அதொன்னும் ஈஸி கிடையாது. பரமசிவனை பிராபிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்ரகத்தோடு கூடி இருக்கிற முனையஹா முனிகள் எல்லாம் அசங்காத் நிசங்கனான பரமசிவனை, நிசங்க புத்தியோடு கூடி இருக்கிற பரமசிவனை, பிரகிருதி விஷயங்களிலிருந்து விட்டு நிற்கிற பரமசிவனை தத்யுஹு கடின தபசு செஞ்சுண்டு தியானம் செஞ்சுண்டு தியான சற்றுஷால ஆக்கும், தியான கண்ணால அதாவது ஞான திருஷ்டியாலே ஆக்குமே அவளெல்லாம் இந்த முனிகள் எல்லாம் மகாதேவனை தரிசிக்கிறா. ரொம்ப ரொம்ப சிரமகரமான அந்த பரமசிவ சங்கமம் பிரஜேதஸ்களுக்கு எப்படி உண்டாச்சு? மங்கள ஸ்வரூபனை பார்க்கறதுக்கு பிரஜேதஸ்களுக்கு எப்படி சாதிச்சது? இந்த பிரகிருதியில மனுஷ சரீரம் எடுத்த பிரஜேதஸ்களுக்கு பரமசிவனை காணறதுக்கு ஸ்தூல கண்களால காணறதுக்கு எப்படி சாதிச்சது? அப்படி காணறதுக்கு சாதிச்ச பிரஜேதஸ்கள் ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவாளாக்குமே. 18வது ஸ்லோகம். ஆத்மாராமஹா அபி யஹ து அஸ்ய லோக கல்பஸ்ய ராதசே சக்தியா யுக்தஹ விசரதி கோரயா பகவான் பவஹ ஆத்மாராமோபியஸ்த்வஸ்ய லோககல்பஸ்ய ராதசே சக்தியா யுக்தோ விசரதி கோரயா பகவான் பவ. ஆத்மாராமனாக்கும் பரமசிவன் இருந்தா கூட இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான சக்தியோடு கூடிட்டு எப்பவும் சஞ்சரிக்கிறவராக்குமே இந்த பரமசிவன். இந்த உலகமெல்லாம் சஞ்சாரம் பண்றவராக்குமே. விதுரர் தன்னோடு டவுட்ட மைத்ரேயர்கிட்ட கேட்கறதாக்கும் நம்ம பார்க்கிறோம். பரமசிவன் ஆத்மாராமனாக்கும்னா கூடியும் அவருக்கு உள்ள ஆத்மஸ்வரூபத்துல லயிச்சிருக்கிறவர் ஆக்கும்னா கூடியும் இந்த உலகங்களை காப்பாத்துறதுக்காயிட்டு டாப் மோஸ்ட் சக்தியோடு கூடிட்டு எப்பவும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கிறவர் ஆக்கும். அப்படி இருக்கிற அவரை எங்க பாரு அவர் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார், ஒரு இடத்துல நிலைச்சு நிக்க மாட்டார். அப்படி இருக்கிற பிரஜேதஸ்களுக்கு அவரை பார்க்கறதுக்கு சாதிச்சது எப்படி? மகாதேவன் ஆத்மாராமஹா அபி ஆத்மாராமனாக்கும்னா கூடியும் பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட் இல்லாதவராக்கும்னா கூடியும் கோரையா பயப்படுத்துற சக்தியாயுக்தா சம்ஹார சக்தியோடு கூடினவராயிட்டு ஸ்ரீருத்ரனாயிட்டு காலஸ்வரூபனாயிட்டு இருக்கிற அவரு பகவான் பகவல் பகங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற பவஹா ஸ்ரீ பரமேஸ்வரன் அப்படிங்கிற அவரு அஸ்யா இந்த லோககல்பஸ்யா உலகத்துக்கு மங்களம் உண்டாகிறதுக்காயிட்டு ராதசே உலக நன்மைக்காயிட்டு விசரதி
சஞ்சாரம் செஞ்சுட்டே இருக்காரே, அப்படி இருக்கிற அவரை ஒரிடத்துல பார்க்கறதுக்கு பிரஜேதஸ்களுக்கு எப்படி சாதிச்சது? இந்த பிரஜேதஸ்கள் சமுத்திரத்துக்கு போற சமயத்துல பரமசிவனை காணறதுக்கு அவளுக்கு எப்படியாக்கும் அந்த பாக்கியம் உண்டாச்சு? 19வது ஸ்லோகத்திலேருந்து 26வது ஸ்லோகம் வரைக்கும் மைத்ரேயர் விதுரருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவாக்கும் சேரார். அதனால மைத்ரேய உவாஜ 19வது ஸ்லோகம். பிரஜேதசஹா பிதுஹு வாக்கியம் சிரசா ஆதாய சாதவஹ திசம் பிரதீஜீம் பிரயயுஹு தபசி ஆத்ருத சேதசஹ. பிரஜேதச பிதுர்வாக்யம் பிரஜேதச பிதுர்வாக்யம் சிரசாதாய சாதவ திசம் பிரதீச்சீம் பிரயயோ தபஸ்யாதாத்ருத சேதசா. அப்பாவோடு வாக்குகளை அப்படியே கேட்டுண்டு பிரஜேதஸ்கள் தபசுக்காயிட்டு மேற்கு பக்கத்துக்கு யாத்திரையானா. பிரஜேதஸ்கள் சாதவஹா ரொம்ப ஜாஸ்தியான சத்குணம் இருக்கிறவாளாக்கம். பிதுஹு வாக்கியம் அப்பாவான பிராச்சீன பர்ஹிஸோடு உபதேசம் கேட்டு சிரசா ஆதாயா அப்படியே செய்யறோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டு தபசுல ஆதிருத சேதசா ரெஸ்பெக்ட்ஃபுல்லான மனசோடு கூடிட்டு கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு தபசு செஞ்சு அதுக்கு வேண்டிட்டு தபசு செய்யறதுக்காயிட்டு பிரதீஜி மேற்கு திசம் திக்குக்கு பிரயயுகு பிரயாணம் செஞ்சா 10 புத்திரர்களும் கூடிட்டு. சத்குணம் ரொம்ப ஜாஸ்தியான அவஸ்தையில கிரகஸ்தாசிரம ஜீவிதத்தில் அவளுக்கு தால்பரியம் அப்படிங்கிறது இல்லைன்னா கூடியும் பிரகிருதியில அழியக்கூடியதான ஒரு விஷயத்திலையும் அவளுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னா கூடியும் ஒருபோதும் அழியாத்த பரமாத்மாவிலியாக்கும் அவளோட மனசு லயிச்சிருக்குன்னா கூடியும் பிதிருவாக்கியத்துக்கு மறுவாக்கு இல்லாம பிதிருவாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால கிரகஸ்தாசிரமிகள் ஆகிறதுக்கு அவ சம்மதம் கொடுத்தா. அப்பா கிட்ட நல்ல பிரஜைகளை கிடைக்கிறதுக்காயிட்டு அவ தபசு செய்யறதுக்கு சமுத்திர தைரத்துக்கு புறப்பட்டா. இருபதாவது ஸ்லோகம். சமுத்திரம் உபவிஸ்தீர்ணம் அபஷ்யன் சுமஹத் சரஹா மஹத்மனா இவ ஸ்வச்சம் பிரசன்ன சலீல ஆசயம். சமுத்திரமுபவிஸ்தீர்ணமபஷ்யன் சுமஹத்சரா மஹன்மன இவ ஸ்வச்சம் பிரசன்ன சலிலாசயம். பிரஜேதஸ்கள் சமுத்திர தீரத்துல பரிசுத்தமான பியூரான நல்ல தண்ணி ரொம்பி நிற்கிற ஒரு சரச தடாகத்தை பார்த்தா. உபசமுத்திரம் சமுத்திர தீரத்துல விஸ்தீர்ணம் நல்ல அகலம் இருக்கிற வீதி இருக்கிற சுமஹத் ரொம்ப
நன்னா இருக்கிற பரிசுத்தமான ஜலம் ரொம்பி வழிஞ்ச சரஹா ஒரு சரச அபஷ்யன் அவ பார்த்தா, பிரஜேதஸ்கள் பார்த்தா. சமுத்திரத்துல போயிட்டு சமுத்திர தீரத்துல போயிட்டு தபஸ் இருக்கிறதுக்காக போனது. அங்க போனோன സമുദ്ര തീരത്തിലെ ഉപ്പ് തണ്ണിയൊന്നും ഇല്ലാതെക്ക് നല്ല പ്യുവർ തണ്ണിയാ തെളിഞ്ച് കലക്കമില്ലാതെക്ക് അസൈവില്ലാതെക്ക് அமைதியாய் இருக்கிற ஒரு தடாகத்தை அவ பார்த்தா. கிருதயுகத்திலே ஆக்கும் அவ அந்த சரசு கிட்ட போயிருக்கா. இப்ப நம்ம இருக்கிறது கலியுகத்திலே ஆக்கும். அவ பார்த்த சரசு பிரதேசசுகள் சமுத்திர தீரத்தில் பார்த்த அந்த தடாகம் பிரதேசசுகள் எப்படி பார்த்தாலோ அப்படி அதை இங்க வர்ணனை பண்ணப்படுறது. அந்த சரச பிரதேசசுகள் பார்த்த மாதிரியே இங்க வர்ணிக்கப்படுறது. நம்மளும் அந்த காலகட்டத்துக்கு போகணும், மனசை கொண்டு போய் அந்த சரஸ் எப்படி அப்படிங்கிறத கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தணும். மகன்மன இவ மகஜனங்களோடு ரஜோகுணம் தமோகுணம் இல்லாத அந்தக்கரண சுத்தி இருக்கிற சஜ்ஜனங்களோடு மனசு மாதிரி ஸ்வச்சம் அமைதியா இருந்தது அந்த சரசு. அப்புறக்கும் இப்புறக்கும் மனசு ஓடி நடக்காத அவஸ்தையில இருந்தது அப்படின்னா நம்மளோட மனசு சாந்தம். அதே மாதிரி அந்த சரசு அந்த தடாகம் ஒழுக்கொன்னும் இல்லாதக்கு கலங்கி மரியாதைக்கு பியூரா இருந்தது, சாந்தமா இருந்தது. சஞ்சல சுபாவம் இல்லாத இளக்கமில்லாத சௌமியமா இருக்கிற சரசு. பிரசன்ன சலில ஆசையம் நன்னா தெளிஞ்சு நிற்கிற சரசுல அந்த தடாகத்தோடு உள்பாகம் நன்னா தெளிஞ்சு காணலாம். வெளியிலேருந்து பார்க்கறத உள்பக்கம் நன்னா தெரியறது. அப்படி இருக்கிற அந்த தடாகத்தோடு அழக அவ நன்னா பார்த்து சந்தோஷப்பட்டா. ഭാഗവതത്തിലെ പലയിടത്തിലെയും പല പല വർണ്ണനകളെ നമുക്ക് കാണறதுக்கு സാധിക്കും. ஒரு தடாகத்தை இப்படி வர்ணிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கா നമ്മൾ அந்த காலகட்டத்துக்கு அங்க போகணும், மனசை கொண்டு போய் சேர்க்கணும். அவ பார்த்த அந்த சரசை நம்மளும் நம்மளோட மனசுல காணணும். அதே மாதிரி அந்த சரசை இன்னும் வர்ணிக்கப்படுறது. பல விஷயங்களும் பாகவதத்துல நன்னா வர்ணிக்கப்படுறது எதுக்கு அப்படின்னு நினைக்கா நம்மளோட மனசு அதுல நன்னா இன்வால்வ் ஆகிறதுக்காயிட்டாக்கும். பிரஜேதசுகள் சமுத்திர தீரத்துக்கு போனா அங்க ஒரு தடாகத்துக்குள்ள அவ தபஸ் இருந்தா பகவான் மகாவிஷ்ணுவை பிரத்யட்சப்படுத்தினா இத்தனையும் சொல்லி நிற்பாட்டில்லை. அதை நன்னா டீட்டெயிலாவாக்கும் இதுல வர்ணிக்கப்படுறது. அப்படின்னா அதுக்கு காரணம் பல விஷயங்களிலேயும் ஓடி நடக்கிற நம்மளோட மனசு அந்த மனசை இழுத்துண்டு வந்து இந்த பாகவதத்தில் இருக்கிற பகவானோட திருவிளையாடல் கதைகளில் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஆயிட்டாக்கும்.